கை கொண்டு போகணும். அதான் அவங்கள்ட்ட எப்படி கேட்குறேன் தெரியுது. அவன் பார மாதம் வரக்குள்ளே நான் செத்தாவது அவனுக்கு மோடிச்சு கொண்டு எடுத்து கொடுக்கணும். இனிதான் நமக்கு இறந்த பட்சத்தில் அரசாங்கத்தினால் எனக்கு 10 லட்சம் பணம் தருவார்கள். இத்துடன் எனது உயிரை மாய்த்து கொள்ளும் உனது கணவன் கந்தப்பொடி. என்னப்பா நீ இந்த விதைக்கு ஆடாயிட்டே மனுஷா, நீ நஞ்சு போத்தல எல்லாம் குடிச்சு போட்டு இதே மனுஷா. அப்பாங்கம்மா மோசம் வைத்தாரு, என்னம்மா மோசம் வைத்தாரு மகனே. என்னம்மா என்ன மனுஷா யோசிக்கிற ஒரு மாதிரியா இருந்தது? நீ யோசனை இல்லை அவடுமா, ஒரே ஒரு பிள்ளைய கஷ்டப்பட்டு படிப்பு ஆளாக்கி கொடுத்தேன். இன்றைக்கு அவன் நாளைக்கு எம்பசி போகிறான் நிற்கான். இனித்தானே செலவும் இருக்கு நமக்கு. மற்றது கவலையாங்கிட்ட எவ்வளோ ஆட நம்மளோட கூடி தெரிஞ்சு விளையாடி தெரிஞ்சவங்க எம்பசி எங்கேயோ முரட்டு எங்கே ஒரு எம்பசி அமையாது. எனக்கு கவலையாக தான் இருக்கு மனுஷா. அங்கே போனால் யோசிச்சு பாரு, ஃபுல்லாக நம்மளோட கிடந்த ஒழுங்கான சாப்பாடு கிடைக்குமோ, ஒழுங்கான தூக்கம் வருமோ, அவனோட வாழ்க்கை எப்படி போகுதோ, நம்மளும் பேசி வைத்து என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது தெரியல. மற்றது இப்போ கெம்பேசி போகிறோம்னாலும் சும்மா நினைக்கிற மாதிரி இல்லை. எப்படியும் மாதம் உண்டு அவனுக்கு ஒரு 40,000 காசு வேணும். இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு அவனை கெம்பேசி அனுப்புனதே பெரிய கஷ்டம். நான் யோசிக்கணும் இப்போ அவனை ஏன் கெம்பேசி அனுப்புனேன். ஆனால் அப்படி இருக்கக்கூடானே, அவனோட வாழ்க்கையை பார்க்கணும். அவன் படிச்சுட்டான், அவனை கெம்பேசி அனுப்பத்தான் வேணும். கடனுடனே பட்டு நான் அனுப்பணும். நம்ம அந்த காசும் வருதானே, கியூஆர் கோட்டு காசு 10,000 வருது. அது சென்னை இப்போ நாட்டு நிலைமை தெரியுது எனக்கு. எப்போ எனக்கு வருத்தம் வருதோ என்ன நடக்க போகுது எனக்கு யோசனை ஓடிச்சிட்டு. எனக்கு இப்போ கேன்சரும் இருக்கிய தம்பிட்டேன்னு சொல்லலை நான். அவன் என்ன நினைக்க போகிறான் ஏது நினைக்க போகிறான்னு தெரியாது. நம்மளோட குடும்பத்தை எப்படி தான் போப்பது தெரியாது. எங்கேயும் உதவி கேட்டு போகிறதுக்கும் யாரும் இந்த காலம் உதவி செய்ய போகிறான். செஞ்ச வெள்ளாமையும் சாதியாக கிடக்குன்னா இல்லாமல் அவனுக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கு தம்பி கஷ்டத்தை காட்டக்கூடாது. அவன் சின்ன வயசுலேருந்து அவனை அப்படி வளர்க்கல நான். எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது எந்த வழி என்னோட இருக்கட்டும். அவனுக்கு தெரியாது எனக்கு நடந்த பிரச்சனை உண்டு. முப்பிரச்சனை பண்ண படிச்சாலாய்தான் உனக்கு எம்பசி சந்தோஷம் அனுப்பணும். எனக்கு சரியான கவலையாக கிடக்கு எவ்வளோ இருந்து விடாம போகிறதுக்கு நினைச்சா. 2 வருஷத்துக்கு நம்ம கரை காணத்தான் போகணும். 2 வருஷத்துக்கு ஒழுங்கான சாப்பாடுங்க இல்லையா தம்பிக்கு அங்கே. நான் கேள்விப்பட்டேன், நான் நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். ஏதோ ஒரு ஹெம்பஸில் வந்து காக்கிங்கோ என்னது ராக்கிங்கா அந்த பகுடி வதையாமே பகுடி வதை செஞ்சு ஒரு பிள்ளையை சாவிச்சிக்கானு. இதெல்லாம் பார்த்து போட்டு நம்மளோட பிள்ளைக்கு எனக்கு செஞ்சவன் இன்னும் முடிவெடுக்கான தெரியாது. எனக்கு எல்லாம் ஜோசினே தங்களுக்கு நம்மட ஆம்பளை படியும் தான். தம்பியை கூப்பிடுது என்ன இல்லை நீ அவனை சந்தோஷம் வழி அனுப்பு தான். கண்ணை துறைச்சி கண்ணை துறை தம்பி. மாமான் அப்பா எனக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டப்பா. கத்தாங்கப்பா உங்களுடைய படிச்சுட்டு வந்துடுங்கப்பா. தம்பி கத்தி காட்டுற கத்த கூட ஆண்டி என்னல்ல எனக்கு ஒரு காணும் புகச்சல அரிக்கு பார்வையும் கொஞ்சம் கத்தாங்கப்பா. நீ போகிற மாதிரி வரணும் தம்பி. ஆமாப்பா நீ கத்தாமா யோசிக்க வேணா. அப்பாட்ட இதை வை, நீ இதை வை. சரிப்பா பூக்கள் எல்லாம் வாங்கிட்டியா? ஆமாப்பா. என்னென்ன வாங்கிக்கா? அவனை வாங்கிக்காப்பா. காசு வை, அதில் 20,000 காசு இருக்கு. அப்பா கஷ்டம் அதில் நீ யோசிக்காதே. ஆமாப்பா நான் யோசிக்காதேங்க. உடம்ப பார்க்கன்னு எனக்கு சரியான கவலையாக கிடக்கும். நீ ஆம்பளை பிள்ளைண்டு ஒன்று கஷ்டப்பட்டு சேர்த்து வளர்த்தெடுத்து பிள்ளைக்கு நான் கெம்பஸ் அனுப்புறதுக்கு 7ஆம் நிலைமையில் நிற்க நான் அனுப்பேன். இங்கே கஷ்டப்பட்டு என்னை படிப்பிக்கிறதுக்கு நான் முயற்சி செஞ்சு படிச்சுட்டேன். ஆனால் இப்பையும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு நினைச்சா தான் கவலையாக இருக்கு. தம்பி அங்கே போய்மா நான் என்ன நான் செய்வாடலாமான் பவுடிவது அதெல்லாம். அப்போ நான் அமைதியாக இருந்து படிப்பேன். அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது என்னோட ஹோலடி மற்ற அந்தந்த பழக்கத்தில் கொண்டும் போயிடாதப்பா. நம்ம படிக்கிற பிள்ளைய கிடக்க பார்ப்பாங்க. ஊரில் இருக்கிற நம்ம அப்பாட மானந்தையும் தானேமான். கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து இல்லாத நம்மண்டாலும் மரியாதையோட வாழ்கிறோம். நம்ம அங்கெல்லாம் போய் அந்தந்த பழக்கத்தை பழகிறாது. அப்போ அப்படியெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்போ உங்களை விட்டு நினைச்சு போதான் கத்தாத
கத்தா 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 கத்தாமா கத்தா கத்தாங்கப்பா நீ கத்தாத மனுஷன் கத்துறேன் இது மோசம். பாசமாப்பா பாசம். நீ ஒன்றும் யோசிக்காதம்மா. அப்பா அடிக்கடி வருவோம் வண்டியில் என்னதையும் கட்டி எடுத்து. நீ ஒன்றும் யோசிக்காதப்பா. எந்த டைமில் காசு கேட்டாலும் அப்பா ஹோல் அடியா. சரிப்பா நான் இப்போ எதில் நாட்டிங்க எனக்கு இப்போ நான் இப்போ அங்கே நான் காசு இருந்தானே இப்போ அப்பா கஷ்டம் பண்ணிடலானே. ஆமாப்பா ஒரு ஃபுல்லாக அவனுக்கு நிறைய விஷயத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கேன். நான் செய்வேன் அவனை கொண்டு. நீ யோசிக்காது சரியா. ஆமாப்பா அங்கே போகிற கவனம் ஒன்றும் யோசிக்காதே. எல்லாம் எடுத்து வச்சுட்டே நீ. ஆமாப்பா எல்லாம் எடுத்து குட்டியாமல் எல்லாம் வச்சுட்டானப்பா. உடுப்பு முழுதும் எல்லாம் எடுத்து வச்சுட்டான்ப்பா அந்த அரிக்கி. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ பார்க்கலாம் தான் லீவும் கிடையாது. இல்லையாப்பா. கத்தா சரிம்மா கத்தா ஆமாப்பா நீ நான் போயிட்டு வாப்பா. நல்லபடியா போயிட்டு படிக்க வரேன். போயிட்டு வாமா போயிட்டு வா சரிம்மா போயிட்டு வா. சரிம்மா நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஐயோ மலம் போல போயிட்டு வரேம்மா. இது சந்தோஷத்தில் வாழணும் அப்பா. போனெல்லாம் கவனம் மகன். சரிம்மா அப்பாவுக்கு எந்த நேரம் கோல் அடி சரியா. அப்பா நான் இந்த சாப்பிடக்கூட கோல் அடிக்கணும். எந்த நேரம் சாப்பிடு. காலையில் ஒழும்பி என்ன வேணும் ஒரு கப்பு தண்ணி ஓடி சரியா. கண்டு வேண்ட நேரம் எல்லாம் கண் முடிச்சு படிக்காத. பிஸ்கெட்டு டீ எல்லாம் நான் வேணுமெண்டா உனக்கு வேண்டி அனுப்புகிறேன். இல்லாட்டி நீ கோல் டீ காசை போடுறேன் சரியா. ஆமாப்பா நீங்களும் யோசிக்க வெளியில் ரோட்டில் தெரியாது தெரியாது ஏரியா உனக்கு தெரியுந்தேன். அங்கே அந்த கெம்பஸ் எல்லாம் வந்து சிங்களாக்கள் தான் கூடயாம். என்னென்ன நடக்கும்னு உனக்கு சொல்லலா. நீங்களும் ஒன்றையும் யோசிக்காங்கப்பா டைமுக்கு சாப்பிடுங்க. இல்லை இல்லை அப்பா உன்னை படத்துக்கு ஆளாக்கினதுக்கு எனக்கு சந்தோஷமாயிக்கிறா சரியாம்மா. உங்களோட பேரை காப்பாற்றுவோம் அப்புறம். கட்டாயப்பா கட்டாயப்பா நீ காப்பாற்றுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி போய்த்து வாமா. சரிப்பா நான் வாரமா போயிட்டு வாமா கவனம் போங்க. பாய். 6 months later. வர்றா ஹோல்டு வருது. அப்பா தம்பிட்டு இந்த ஹோல்டுதா போய். ஹலோ ஓமான் அப்பா வளவுக்கு நிற்கப்பா. எப்போ நைட்டுக்கு வரையா? 6 மாதம்டா நீ போய். அப்பா மிஸ் பண்ணி 6 மாதம்டா. சரிம்மா சரிம்மா நான் அம்மாட்ட சொல்கிறேன் நான் வயலுக்கான நான் பரிமாணம் ஃபுல்லாக வாரானான் ஃபுல்லாக வாரானா. ஐயோ எனக்கு சண்டையாதாரிக்கு. ஹலோ என்னம்மான் வாரையிலாமான் சாப்பிட்றேன் யோஜனாமா. நான் இருந்தது கொಬ್ಬರಿ அவருவாக்க அரிப்பார். இந்த மனுஷன் நான் அவருவாக்க இருந்து யோசிக்கிறான். தம்பி என்ன ஓடமோ சாப்பிட்டானோ என்ன சாப்பாடு சமைக்கணும் உனக்கு. ஆடு வேண்டி சமைக்கண்டா. அப்போ ஆடு வேண்டி சமைக்கண்டா. நீ ஒன்றும் யோசிக்காத வா. அப்பா நீ நித்திரையும் கொள்ள மாட்டேன். நீ இந்த கதை மாட்டேன் சரியா. சரிம்மா பாரண்டியில் என்ன கூட சந்தேகமா கையும் ஓடல காலு ஓடலப்பா. வயலுக்கு ரெண்டா போல அவர் ஓடி வந்துருக்காரு. சரிம்மா நான் வயலுக்கு வந்து வீட்டை வந்துட்டேன் நான். நீ வலிக்கூடா. சரிம்மா வைக்கணா. தம்பி வரட்டும். அவனுக்கு பிடிச்ச முழுவதும் உண்டை சரியா. காசிலிக்கு தானே இந்தா கொண்டு போய் என்னடா வாங்கி சமைனி சரியா. நான் நிற்கிறேன் வழியே வரட்டும் வேண்டாக்கு மகன். அப்பாவுக்கு கோல் எடுத்து சொல்லிட்டேன் விட்ட வரேன். எனக்கு நனைஞ்சாக்குடி சாப்பாடு அவங்க அரங்கு இல்லை. எல்லோரும் பைக் ஓடி திடுறானுங்க. இங்கே நம்மளை மதிக்கானாலும் இல்லை. எல்லோரும் தனித்தனி பைக்கில் ஓடி திடுறானுங்க. அப்பாவும் கஷ்டப்படுறாரு. அப்பாட்ட நான் என்னென்று கேட்பேன் பைக் வாங்கிட்டாங்கன்ட்டு. அப்பா என்னை படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் அவனுக்கு. என்ன அதுக்குள்ளே அப்பாவை திரும்ப கஷ்டப்படுத்த எனக்கு மனசு இல்லை. எல்லோரும் ஓடி திடுறானு பைக். நான் அப்பாட்ட எப்படிறாப்பா சொல்கிறேன் இந்த பைக் வாங்கிட்டாங்கப்பா. இங்கே கிளாசிக்கெல்லாம் இங்கே போகணும் பக்கத்தில். என்னென்னு சொல்கிறேன். யூனிவர்சிட்டிக்கு மட்டும் நடந்து அங்கேருந்து ஒரு கிளாஸுக்கு போகிறதுக்கே 3/4 மணி நேரம் நடக்கணும். காலையில் எழும்பி நடந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டு வரையில ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒழுங்கா பைக் இல்லைன்ற ஆள் சேர்றானாலும் இல்லை. நைட்டுக்கு வீட்டை போகிறோம். வீட்டை வைத்து அப்பாட்ட ஏதாவது சொல்லி செய்யணும். அப்பாட்ட கேட்குறதுக்கு எனக்கு மனசு இல்லைடா. அப்போ என்ன செய்கிறேன்னு தெரியல. எல்லாத்தையும் யோசிச்சா தலையடி அரிக்கி. சரி டைம் ஆகுது. நான் வீட்டையும் போகணும். பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுது. இந்த அப்பா அம்மா பார்ப்போம். அதில் பார்க்குற சந்தோஷம் 6 மாதத்துக்கு பிறகு போகிறேன் வீட்டை போய் பார்ப்போம். இந்த மாதிரி இருக்காங்கண்டு இல்லை கண்ணுக்குள்ளே நிற்காங்க எல்லோரும். 6 மாதம் பிரிஞ்சிருப்பேன்னு நானே நினச்சி பார்க்கல. டைம் ஆயிடுது. தம்பி வர நேரம் எல்லாம் செக் பண்ணி தானே. ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. எல்லாம் எடுத்து வச்சுதானே தம்பிக்கு.
வரட்டும். நம்ம தயிர் ஊற வச்சானே மனுஷன். எல்லாம் இருக்கு இன்றைக்கு அவனை 6 மாதத்துக்கு காணப்புறம் எனக்கு இருக்குது சந்தோஷம். தம்பி ஐயோ இந்த மாமன் போமா. என்னம்மா சும்மா வச்சு போயிட்டா என்ன இது உடுப்பல் அவ்வளோ சுகா கிடக்கு. ஆ இங்கே கொஞ்சம் வேளாண்மைப்பா. தம்பி வரும்போது நீ தயிர் வாங்கிட்டு தயிர் கேட்டனியா அம்மாடாச்சனியா அம்மா கோல் எடுத்தாப்பா. தம்பி படிவா வாழைப்பழம் எல்லாம் போட்டு தயிர் எல்லாம் போட்டு தயிர் சீனி எல்லாம் சரி போட்டு என்ன சாப்பிடணும். உடுப்பல் அவ்வளோ சுகா கிடக்குண்டு என்ன பிரச்சனை. ஆமாப்பா கொஞ்சம் படிக்கிறானேப்பா. நான் அவன்கிட்ட சொன்னேனா இல்லை கண்முடிச்சு படிக்கானியண்டி. ஆமாப்பா ரெண்டா இல்லைன்னா கையும் முடியல. எனக்கு என்னடா வா 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 இடி செம்பசை பற்றி சொல்லு வா ஒரு தெரிய வச்சு என்னம்மா போக்கி ப்ரோ உண்ட வாழ்க்கையில் என்னம்மா போக்கி அங்கே ஆமாப்பா பரவாயில்ல. என்ன பரவாயில்ல ஏன்மா யோசிக்கா தங்கம் யோசிக்காத. ஒன்றும் இல்லைப்பா. என்ன எப்படி பிள்ளையெல்லாம் கதைக்குங்களா எல்லாரும் நல்லா கதைக்கிறாங்கப்பா. கதைங்களா ஆமாப்பா ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கஷ்டப்பட்டா குணக்காராங்க நம்ம பிரிப்பாங்களா இல்லை அப்படி இல்லை அங்கே ஒன்றும் இல்லைப்பா. எல்லாரும் ஒண்டா தான் வளர்குறது. உனக்கு சந்தோஷமா தம்பி யோசனை ஒடிக்குது. என்னப்பா உனக்கு சந்தோஷமாமான். ஓமாப்பா நல்ல சந்தோஷமாப்பா. நான் பார்த்தேன் எனக்கு அப்படி விளங்கல. இல்லைப்பா உங்களை விட்டு பிரிஞ்சுட்டு போனோம் இன்னைக்கு. கவலையா இருக்கியா நீ அதை யோசிக்க அப்பா அம்மா இருக்கிறேன் என்னோட என்னன்றப்பா அப்பாட்ட கேட்குறேன் பைக் வாங்கிட்டாங்க. என்னமான் கிடந்து யோசிக்கா இல்லை ஒன்றே இல்லைப்பா உங்களை பார்த்த கதத்துக்குள்ள என்ன கதைக்கிறேன் தெரியல. செம்பேசிக்குள்ள என்ன படிப்பிக்கிறீங்களா என்ன மயமான். இல்லை பரவாயில்லப்பா நாங்கெல்லாம் வரலாமா அம்மா நான் எல்லாம். ஆமாப்பா எல்லாரும் வந்து போகிறாங்க. நாங்கள் வந்தா உண்ட மரியாதை பிரச்சனை ஆயிரும் தம்பி. இல்லைப்பா அப்படி ஒன்றும் இல்லைப்பா. எங்களுக்கு வயசு மாயிட்டு தெரியும் தானே அப்பாட உடுப்பு சேப்பில் இப்போ உனக்கு தான் மரியாதை வேணுண்டா அப்பா அங்கே வந்து நண்டினா. அப்படி ஒன்றும் இல்லைப்பா எல்லாரும் பேரண்ட்ஸும் வந்து போகிறாங்கப்பா. அவங்கெல்லாம் கொஞ்சம் பணக்கார பாடி ரிச்சா அரிப்பாங்கடா நம்ம தெரியும் தானே அப்பா நிறுத்தம் உனக்கு. என்னப்பா இரு எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. சந்தோஷங்களா பிரச்சனை இல்லைப்பா. ரூம் நிற்கிற இடமெல்லாம் எல்லாரும் ஒண்டா தான் நிற்கிறப்பா. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை எல்லாரும் நல்லா கம்பளா கதைச்சு காலையில் 5 மணிக்கெல்லாம் எல்லாரும் ஒண்டா தான் அனுப்பி சாமி கும்பிட்டு தண்ணியெல்லாம் நீங்கள் நம்ம தண்ணியெல்லாம் குடிச்சு தான் படிக்கிற பிரச்சனை இல்லைப்பா. உனக்கு ஒரு யோசனை ஒரு பிரச்சனை இல்லை ஒன்று இல்லை போய் நீ சோத்தோட தம்பிங்க நட. ஓஹோ ஓஹோ அப்பாட்ட என்னம்மா யோசிக்கானது அப்பாட்ட சொல்லு. ஒன்றும் இல்லைப்பா. என்ன பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லைப்பா. நீ இப்படி யோசிக்கிறா இல்லையடா எனக்கு தெரிஞ்சு. இல்லைப்பா இப்போ உங்களை கண்ணனாலே அப்புறம் கண்ட இல்லை. பரவாயில்ல நீ என்ன வர சொல்லு. ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை. டேய் எனக்கு தெரியாடா எவ்வளோ ஆழம் பெற்று வளர்த்தேன் எனக்கு ஒன்றும் பற்றி தெரியாடா. என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கு காசு எதுவும் யோசிக்கியா. இல்லை ஒன்றும் இல்லைப்பா. அப்போ என்னன்றப்ப அப்பாட்ட சொல்கிறேன் ஏற்கனவே அப்பா வந்து கஷ்டத்தில் இருக்காரு. அவருக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கு மனசு இல்லாமல் இருக்கு. ஆனால் பைக் இல்லாமல் இருக்கு. பைக் இருந்தால் தான் மதிக்கணும் எல்லாரும். என்ன யோசிக்கான் தம்பி என்ன யோசிக்கான் நமக்கு தெரியல. அப்பா காலம் வரலன்னு கோமாவான். இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் உங்களை கணநாளை அப்புறம் கண்டையில் இருந்து எனக்கு என்னன்ற ஃபஸ்ட்டுக்கு தம்பிக்கு தண்ணியை எடுத்து சோறு எடுத்தோம். தண்ணியை குடி ஊரேருந்து வந்த தம்பி தண்ணியை கொடு தம்பி. இது அங்கே கேட்ட தம்பி வரக்குள்ள கைரிஞ்சிருமா பாட்டு கையை சாப்பிடுங்க. சாப்பிடு அங்கே இருந்து வரதுக்கு சாப்பிட்றது சந்தோஷமாக்கி தம்பிக்கு நான் கரைச்சி குடிக்கிறதுக்கு தம்பி யோசிக்காங்க. நான் வீரம் சாப்பிடுப்பா தம்பி சாப்பிட குழந்தை யோசிக்க சாப்பிடு. நீ சாப்பிட்ற பார்க்க எனக்கு சந்தோஷமாக்கி வாழைப்பழம் இதெல்லாம் என்னம்மா தயிர் வாங்கி ஒரு ரூபாய்க்கு இல்லையா இதெல்லாம் கேட்ட தம்பி. தயிர் உனக்கு ஆத்தாம வேண்டி உறவு வச்சுனாங்க. தம்பி யோசனையா தயிருக்கு என்னன்னு தெரியும். தம்பி சாப்பிடு அப்பா நான் அஞ்சரை போய்த்து வரேன் சாப்பிட்டு தெரியும் அவனுக்கு நான் வாங்கிட்டு வரேன் கடைக்கு போய். சரியாப்பா சரியா என்னன்றப்ப அப்பாட்ட கேட்குறேன். என்ன பார்த்து சந்தோஷத்தில் இருக்காங்க. அவங்களையும் நான் பைக் கேட்டு எங்கள் வீட்டை சாப்பாடுக்கே கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த டைமில் வந்து கஷ்டப்படுத்துறதுக்கும் இது இல்லை. பைக்கு வாங்குறேன்டா 10-12 லட்சம் வேணும். அப்பாட்ட என்னன்றப்ப கேட்குறேன். சாப்பாடு இறங்கிக்கடா எல்லாத்தையும் யோசிச்சு என்னென்று கேட்குற அப்பாட்ட. தம்பி யோசனை கிடக்கா மந்த நேரத்தில் எனக்கு விஷாய கவலையாக கிடக்கு என்னண்டு கேட்போம். என்ன யோசிக்க தம்பி
டேய் பார்த்தியாண்டு டேய் தம்பி ஓமாப்பா என்ன வந்தேன் யோசிக்க இரி 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 கூப்பிட்டுனீங்களாப்பா? அம்மாட்ட சொல்லு அப்பாட்ட சொல்லு என்ன நடந்தது என்ன பிரச்சனை இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா. மறைக்காத சொல்லு என்னட்ட சொல்லு அப்பாட்ட சொல்லு இல்லைப்பா என்னண்டா ம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் பைக்கில் எடுத்துருக்கானுங்க. ஆ அங்கே கிளாஸுக்கு நான் நடந்து வரதுக்கு 3/4 மணி நேரம் நடக்கணும். ஆ பைக் கொண்டு போகணும். அதான் அவங்கள்ட்ட எப்படி கேட்குறேன் தெரியுது என்னட்ட. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கு. மண்டையா நீ கேட்டு நான் வாண்டி தான் விடுவானடா மூடச்சிக்கு இல்லைப்பா எவ்வளோ வருது காசு வரும் எல்லா விலைக்கும் எரிக்குப்பா. அப்படி ஒரு 10 லட்சம் ரூபாய் கிட்ட வேணும். ஆ சரி சரி நீ யோசிக்க என்ன பைக் எடுக்க போறா நீ என்ன பைக்கிட்டு போகணும் எதுன்னா நான் உண்டுப்பா காசி போகிறதுக்கு. காசுப்படுத்தணுமா காசி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. சரி 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 இதுதான் இது ஒரு பிரச்சனையாடாது நீ கேட்டு நான் வாங்கி தரல டிஃபரெண்ட் நான் அப்பான்றிருக்கே இல்லைப்பா நீங்களும் கஷ்டப்பட்டு அடேய் படிப்பிச்சு பெத்த பிள்ளைகிற கஷ்டத்தை போக தான் அப்பான்ட்டு பேர் இருக்கி வாங்கிதா அப்பா ரெண்டு பேர் மட்டும் இருக்கக்கூடாது உண்ட விருப்பம் என்னையாவது நிறைவேற்றணும் நான் பரிமளம் இஞ்சி வா இஞ்சி வா இவன் என்ன யோசிக்கான்னு தெரியாதா தெரியாதே. பைக் கொண்டு அதுக்கு யோசிக்கான் ஐயோ அதை நம்பி யோசித்தான். பைக் கொண்டு வேண்டி கொடுப்பான் அவனுக்கு இடம் தறி படி நீ பைக் ஆ கையில கிடக்குற கனையாளியை தாங்க. உண்மையாப்பா ஓ பைக் கொண்டு வாங்கி தரேன் நான் நீ ஒன்றும் யோசிக்க நீ நல்லா படி சரியா உண்மையாக சொல்கிறீங்களாப்பா? ஐயோ உன்னோட பொய்யல் என்னடா வர படிக்கிற ஓடியானுக்கு நல்லா படிக்கிற ஓடியானுக்கு வாங்கி கொடுத்தானே. பைக் நானும் இன்னைக்கு தந்துனான்டா அவனுக்கு ஒரு பைக் வாங்கி தரணுமாண்டு நான் ஜோதிச்ச அப்படின்னா நீ அங்கே கொண்டு வர பிரச்சனை நான் ஜோதிச்சேன் அங்கே பிரச்சனை இல்லை பைக்கெல்லாம் இல்லைப்பா 6 லட்சம் எனக்கு நான் நினைச்சு பார்க்கலப்பா. அதுதானே தைரியம் சோறுண்டா பொடியும் குதிச்சு நிக்கிற தைரியம் ஜோதியம் கொடுக்க பொடியும் கவுண்ட் தெரியும். இல்லை இல்லை அவன் ஜோதிச்சிங்க நீ ஒன்றும் யோசிக்காது என்ன பைக் வேணும் பேர சொல்லு எனக்கு நார்மலாக ஒரு பைக் கொண்டு வாங்கிடுப்பா. சரி நீ அடுத்த லீவுக்கு வர கூட பைக் இருக்குமா ஆமாப்பா. சரியா நான் எப்படி நினைச்சு பார்க்கேன் இல்லைப்பா. நான் வந்த உடனே கேட்ட உடனே இப்படி செய்வீங்கன்ட்டு. அதான்டா அப்பா சரியா சரி சரி நீ ஒன்றும் யோசிக்காதே தேங்க்ஸ்ப்பா. காணா போயிட்டு வா ஆமாப்பா. சரி சரியா நம்ம வாரம்மா போயிட்டு வா. சரி சரி யோசிக்காத அடுத்த மாதம் வரக்குள்ள நீ பைக் இருக்க மாட்டேன் ஆமாப்பா. சரி சரி அப்போ நான் வரேன்ப்பா. தம்பியை சொல்லி அனுப்பியாச்சு நம்மளோட கஷ்டம் அவனுக்கு தெரியாதானே எனக்கு யோசனை ஆகி தலையெல்லாம் சுற்றுறோட்டு மோட்டாக்கில் வாங்கி கொடுக்கணும்டா சின்ன விலையா. அதுக்கு என்ன செய்யற அவன் ஆசைப்பட்டுதான் என்ன செய்யறேன் அவன் கவலைப்பட்டு போய் எனக்கு சாப்பிட்றது மனுஷன் கிடக்கு தம்பிரா அந்த தம்பிக்கு தயிர் வச்சுக்கம்மான் சாப்பிடு வாழ வேண்டியது கவுண்ட் திரிக்காங்க. அவன் 6 மாதம் பிறக்குள்ள நான் செத்தாவது அவனுக்கு மோடிச்சு ஒன்று எடுத்து கொடுக்கணும். இப்படி உண்ட மாதிரி கீர்வாக்க தான் பார்க்க அவரை வாங்கி கொடுத்து ஆம்பளை பொடியவன் நல்லா திரியணும் அவன் அதான் எனக்கு சந்தோஷம் இந்த புள்ள உயரமாக இருக்கணும் மேலே இப்போ எனக்கு சந்தோஷம். காசு வேணும் ஆ காசு வேணும் இன்னும் யோசிக்காத நான் செய்வேன் பழி அவனுக்கு அவன் இப்படி இதே தானே வேணும். சரி நீங்கள் சமையலில் அந்த வேலை இந்த பாரு நான் பேப்பர் வாசிங்க. இலங்கையில் கரையோர பிரதேசங்கள் அண்டியரங்களில் அடுமலை பாஷணை பொருட்கள் உள்ளிட்ட வர்த்தக பொருட்களை ஏற்றியவர் கைது. கண்டி அரசர்கள் இல்லாத உதவிய நாடியம்மை. இலங்கையில் விவசாயம் செய்த விவசாய பயிற்சிக்கு அழிந்த காரணத்தினால் தூக்கிட்டு மரணம். அரசாங்கத்தினால் 10 லட்சம் அபராதம் வழங்கப்பட்டது. 10 லட்சம் அபராதன பணம் வழங்கப்பட்டது. என்ன விவசாயம் இருந்து 10 லட்சம் கொடுத்துருக்காங்களா? பாரு நாட்டில் நடக்குது எப்படி ஒரு பிரச்சனை உண்டு. நம்ம இருக்கா நம்மளோட சிதம்பரன்கிட்ட போவோம். கந்துவட்டி சிதம்பரன்கிட்ட ஏதாவது செய்வார். நம்மளோட கஷ்டம் அவர் தெரியும் தானே. போவோம் அண்ணன்கிட்ட கேட்டு காசு இருந்தால் தருவார் அவர். எனக்கு அப்படி தெரியும். நம்ம விடுப்பிரிக்கல சாங்கிறது நம்மளை வளவு கெடுக்க அந்த உனக்கு என்ன வேணும் என்ன விளக்கம்? உங்களை தான் சந்தி பண்ண வந்து நான் என்ன விளக்கம் சந்திக்க போறீங்க? என்னடா நம்மளை மகன் தெரியும் தானே. ஓ ஆள் என்னடா கெம்பேஸ் போகிறோம் தானே இப்போ. கேம்பஸ் போய் ஓ கெம்பேஸ் எத்தனை நாள் போய்? இப்போ 6 மாதம் முடிஞ்சுன்னா போயிட்டான் லீவு. 6 மாதத்துக்கு லீவ் வந்தவன் ஜோஜி திரிஞ்சான். என்னையா நாளைக்கு நான் ஊராசை ஓடிச்சிட்டு போல. இல்லை அவன் என்னண்டா இங்கே இருக்கிற நிறைய படினா மோட்டச்சில் ஓடி திஞ்சானு. அவருக்கு அதுல அவனுக்கு ஆசை வர எனக்கு கவலையாக போய்தான் அவன் சொல்லையும். இப்போ நான் தம்பிகிட்ட சொன்னேன்னு யோசிக்காம அப்போ அடுத்த மாதம் மோட்டச்சி எடுத்துருவேன்டாண்டு சொல்லித்தா. ஓ என்ன எரிக்கணும் சொல்லி கொடுக்குறதுக்கு இல்லை என்னட்ட வண்டியில் என்ன தெரியும் தானே. இப்போ என்ன தெரியும் உங்களுக்கு ஊரு குலைக்கிறேன் நான்.
ஊருக்கு இருக்கானு தெரியும் எனக்கு. ஓகே, என்ன இருக்கு உனக்கிட்ட? என்னண்டா எனக்கு ஒரு ம் 5 லட்சம் ரூபா கடன் தாங்க இல்லைண்ணா அவங்களோட ஹார்ட் லோன் தாங்க. கால் விடாத. இல்லை உண்மையாக இல்லை, தாங்க. உனக்கிட்ட என்ன இருக்கு? நான் நம்பி தாரத்துக்கு இப்போ காசு இருக்கு தான் என்கிட்ட, இல்லாமல் இல்லை. உனக்கு நம்பி தாரத்துக்கிட்ட என்ன இருக்கு? என்னட்டாண்டா உயிர் இருக்கு. உயிரை வச்சு என்னடா உயிருக்கு மதிப்பா? எல்லாம் காசு இல்லாட்டி உறுதி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்டா. உறுதி தம்பிர பேரில் இப்போ தம்பி வந்தாண்டா அவன் யோசிப்பான் அப்பா என்ன உறுதியை வச்சா பைக் வாங்கி தரப்பாண்டி. சரி, இரு ரெண்டு பிள்ளைங்க சொல்லு. இப்போ தம்பிர பேர்லாம் அந்த உறுதி வச்சிக்க நான் எந்த உறுதி? இந்த காணி உறுதியெல்லாம். காணுது. ஓகே, இப்போ அந்த வளவு வச்சவங்களுக்கு தாரண்டானவங்களுக்கு தம்பி தானே சேனல்லாம் வச்சு தரணும். தம்பி எங்களுக்கு தாரேன். இப்போ எப்படி கிடக்கு அந்த வயல்? வயல் பிரச்சனை இல்லை, தம்பிர பேரில் எழுதியாச்சு, அதை விற்க மாட்டேன் நான். அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்காது. கொஞ்சம் ஒதுக்கி இதுக்கேற்று செய்யலாம், நான் செய்கிறேன் நான். அது சரி வராது. இப்போ என்ன பிரச்சனைடா, ஏதாச்சும் இருக்கணும். நீ ஒன்றும் கொண்டு வரல. இப்போ நம்ம அப்படி பழகலையே அண்ணன். இப்போ தெரியும் தானே உங்களோட நான் பாரேன்னு போகிறேன். பழகிறதுக்காண்டி அப்படி இருக்கல. இப்போ பணப்புழக்கம் தானே. இப்போ சரி வராது. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்க, எனக்கு ஒரு உதவி செஞ்சாருங்க இந்த மனுக்காக. கஷ்டம். நீங்கள் ஒரு வேற எங்கேயாச்சும் பார்க்கலாம். என்னென்ன எப்படி சொல்கிறேன், வேறு யாருன்னு நினைக்கிறீங்க? அவரு கூட தெரிஞ்சாரா நீங்கள் மட்டும் தானே? இவங்களுக்கு நிறைய உறவு இருக்குதானே, போய் இவங்க கேளுங்க. உறவு எல்லாம் தரமாட்டாங்கண்ணா, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சோன்னா கடைசி அவங்ககிட்ட வந்தேண்ணா. என்னோட மனுஷி கூட தெரியும், இன்னும் சாப்பிட இல்லை. ஏண்டா அவன்ட ஆசை தான் என்ற ஆசை. அவளை தெரியுது என்ன செய்கிற. ஒரு உதவி ஒன்று செய்யுங்க அண்ணன். இல்லை 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 அண்ணன் சிதம்பரம் எங்க சரியா? எப்படி இருந்தாலும் கஷ்டம். நீங்கள் அப்படி சொல்லாங்க அண்ணன். உனக்கு செஞ்சு கேட்கணும், ஹாலில் ஒன்று அவ்வளோ அப்படி செஞ்சிடாங்க ப்ளீஸ். மரியாதையா சொல்கிறேன், எழுப்பிட்டு போங்க. உங்களை நம்பித்தான் இங்கே வந்து மரியாதையா சொல்கிறேன், எழுப்பிட்டு போங்க. திரும்ப திரும்ப அப்புறம் வேற மாதிரி கவனிக்க வேண்டி இருக்கும். நீங்கள் நல்லா தானே நவருக்கலாம், சரி நல்ல பேரோட. அப்போ நான் பார்த்து நீங்கள் ஒரு உதவி செய்வீங்கன்னா நான் உங்களை தேடி வெளியில் நல்லவன், உள்ளுக்குள்ள கெட்டவன். பணக்காரன்ல எப்படி தாண்டாவா? சரி உங்களை காசை வச்சுக்கொள்ளுங்க, நான் செத்தாவதுன்ற பிள்ளையை பைக் எடுத்து கொடுப்பேன். செத்தாவதுன்ற பிள்ளைக்கு பைக் எடுத்து கொடுப்பேன் நான். எடுத்து கொடு. என்ன நடந்தாலும் உனக்கு காசு இல்லை. என்ன மனுஷன் லாய்க்கானடா காசு அடிக்கிறவங்க. கஷ்டப்பட்டு நம்மளோட பிள்ளைகள் நம்மளாம் நல்லா இருக்கிறதா? பரவாயில்ல, நான் என்னையும் என்னோட பிள்ளைய வாழ வைக்கணும். நான் தம்பி இப்படிதான். ஹலோ, நாளேண்டிக்காமான். சரி சரி சரியா. ஓ வைக்கு நான் எல்லாம் கட்டி காசு எல்லாம் கட்டி போட்டேன். நீ வாரண்டைக்கு உண்ட வைக்கி காலடியில் அடிக்கும், வீட்டை வந்திருக்கு. நீ வந்து சர்ப்ரைஸ் ஆகிருக்கும் உனக்கு, விளங்குதா? சரிம்மா, நீ வா 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 வா. வைக்கு நான் காயெல்லாம் காட்டி தானேப்பா. இல்லை எனக்கு என்னடா காய்ச்சல் மா, கொஞ்சம் தலையடியா தான் எனக்கு குரல் அப்படி கேட்குறேன். சரிம்மா சரிம்மா. அந்த பேப்பர் அடி. நம்மட விவசாயம் நட்டம் தானே, நம்மளை செத்தா காசு வரும். அந்த காசை மணிக்கிட்ட சொல்லுவோம், பைக் எடுத்து போய் சொல்லி. நான் வாரண்டி பைக் இருக்கணும், நான் செத்தேன் நான். எனக்கு இந்த விட வேறு வழி சரியில்லை. அவன் ஆசைக்க வேண்டிய என் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கவலை இல்லை. எனக்கு இனிதான் நமக்கு நம்ம உயிரோடு வந்து நம்ம செத்து நம்மளோட ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நான் செய்ய ரெடியாக தான் இருக்கேன். வெற்றாண்டு எழுதுவோம், பரிமாணம் இல்லை, சந்தோஷமாக சாகும். அன்புள்ள பரிமளம், நான் எழுதுவது, நான் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றேன். எனது மகன் ஷனு வைக்கேட்டு என்னால் உயிரோடு இருந்து வாங்கி கொடுக்க முடியவில்லை. அந்த காரணத்தினால்
நான் இறந்த பட்சத்தில் அரசாங்கத்தினால் எனக்கு 10 லட்சம் பணம் தருவார்கள். அதை நீ என் மகனிடம் நான் செத்ததை கூட சொல்லாமல் அவன் இன்னும் 3 நாளில் நமது வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு முன்னால் எனது அந்த பைக்கை நீ வாங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படிக்கு உனது புருஷன் விடைபெற்று செல்கின்றேன். இத்துடன் எனது உயிரை மாய்த்து கொள்ளும் உனது கணவன் கந்தப்பொடி. வாழ்க்கையில உள்ள மனுஷெல்லாம் விட்டு போ. மனுஷா 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 சமைச்சு போட்டேன் மனுஷா மனுஷா. ஐயோ இது என்ன பாரு ஒரு மூச்சு மருது இல்லை. இது என்ன கடிதம் எல்லாம் மகனுக்கு 10 லட்சம். ஐயோ இந்த மனுஷா என்ன பாணி இந்த விலைக்கு ஆடாயிட்டே மனுஷா. நீ நஞ்சு போத்தலாம் குடிச்சு போட்டு இதே மனுஷா. இந்த மனுஷா ஒருத்தர இல்லையாப்பா நான் சொல்றதுக்கு. இந்த மனுஷனுக்கு அந்த நிலம் என்னப்பா. இந்த மனுஷா மகனும் வரலையே மனுஷா. இந்த மனுஷா நான் என்ன செய்யட்டும் அப்பா. மனுஷா அப்பா ஒரு மாதிரியா வந்தாச்சு. அப்பா அப்படியும் பைக் வாங்கி வச்சு பாரு. புது பைக் ஒன்றிருக்கு, எம்டி பைக். அப்பா புது பைக் பட்டெல்லாம் அடிச்சு வச்சு அப்பா சொன்ன மாதிரி வாங்கி வச்சுக்காரு போல பைக். அப்பா அப்பா அம்மா 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 என்னம்மா 6 பைக்குமா அது? உனக்கு அப்பா வாங்கி வச்சுக்காருமா. எங்கம்மா அப்பா? அப்பா எங்கம்மா அப்பா? அப்பா என்னம்மா யோசிக்கிற? அப்பாங்கம்மா அறியலையாம்மா. என்னத்தம்மா அறியா இருக்காண்டம்மா. என்னம்மா என்ன பண்ண அப்பாவுக்கு? எங்க அப்பாங்கம்மா? அப்பா மோசம் வைத்தாரு. என்னம்மா மோசம் வைத்தாருமானே. என்னம்மா அப்பா மோசம் வைத்தாருமானே. எப்படி எப்படியாம்மா? சக்கில் எல்லாம் வாங்கி வச்சு போட்டு பருமுலம். நான் எனக்கு செத்தா 10 லட்சம் தருவாரு. நீ சக்கில வாங்கி கூட ரோடு மோசம் வைத்தாருமானே. அப்பா ஏத்தா குடிச்சு தாருமா. எனக்கா செத்துட்டாரா? நான் பைக் விட்டு அவரை உயிரை விட்டுட்டாரா? யோசிச்சு பார்த்துக்காரு மானே. நீ வச்சுக்கலாம் கேட்டு மானே. ஒரு அனைவருக்கும் வணக்கம். ரதியம்மா வணக்கம். வணக்கம் 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 ரதியம்மா. இப்போ எலக்டராகவே மாறிட்டாங்க. என்னம்மா இன்னைக்கு நாடகம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை உங்களுக்கு என்ன விளங்கிச்சு சொல்லுங்க ரதியம்மா. என்ன சில பிள்ளைகள் இப்ப காசிகள் இல்லாத இடத்துல எனக்கு மூட்டை வாங்கித்தாண்டு கேட்கக்குள்ள தாப்பன் என்ன 2 பிள்ளைகளுக்கு அவன்ட்டையும் மாமாண்டையும் எழுத்து பின்னுக்கு யோசிக்கிறேன் என்ன வழியால நம்ம பைசைக்கிள் வாங்கி கொடுப்போம். பைசைக்கிள் மட்டும் இல்லை, அப்போ இன்சூரன்ஸ் பண்ண ஓடியா தான் அந்த 10 லட்சம் காசு வந்து அந்த தம்பிக்கு வாங்கி கொடுத்தனாங்க. என்னன்னு சொன்னால் இப்போ சராசரி குடும்பம் உண்மையிலேயே ஒரு பிள்ளையர் ஆசையை நிறைவேற்றாமல் நானும் இந்த எங்களோட ஊர்லேயோ குடும்பங்கள்லையோ நாட்டில் இதோ நான் பார்த்துருக்கேன். பிள்ளை கேட்கான், ஆனால் அப்பாவில் அது வேண்டி கொடுக்கலாம். ஆனால் வேண்டி கொடுத்தே ஆகணுமா, நம்மளோட காசு இல்லை. ஆனால் பிள்ளை இது வரைக்கும் நம்மளோட ஒன்றுமே கேட்கலையே, இது ஆசைப்பட்டு கேட்டுக்கிறதுக்கு என்ன செய்கிறான், தந்த படுற கஷ்டத்தை பிள்ளைகிட்ட காட்டுறதில்ல. என்னடா இதுவும்
ஒரு சில நடந்திருக்கு சம்பவங்கள் வந்திருக்கு. நாங்கள் அதை வச்சு தான் எடுத்தேன். உண்மையிலே நான் வீடியோக்கள் நடிக்காட்டி நான் அந்த வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன். எனக்கு உண்மையில கவலையாக போயிடுச்சு. அதிகமாக அந்த கத்துனது பிறகு அந்த சண்டை வைக் கேட்டது. அவன் அப்பாவும் சரி அவனுக்கு தெரியும், அப்பாவும் ஒரு பாசம் இருக்கிறது தெரியும். இருந்தும் அவனோட சுச்சுவேஷன் இப்போ எல்லோரும் வைக்க ஓடித்துட்டாங்களே நம்மளும் ஓடையில் அது அவனும் கஷ்டப்பட்டு கேட்டு பிறகு அப்பா என்ன செய்கிறார் இப்படி ஒரு பேப்பரை பார்த்து என்ன அதில் இருந்து அப்படி தான் அந்த கண்டென்ட் வந்தது. உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதாவது நம்மளோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அவங்க வந்து பிள்ளைகள் எது சொன்னாலும் அவங்களோட உயிர் இருக்கிறவங்க செய்வாங்க. அந்த நாடத்தில் விளங்கி உங்களுக்கு தந்தை வந்து சொன்ன இந்த பைக் வேணும்னு உயிரை விட்டு பைக் வண்டி கொடுக்காரு. அதான் உண்மையிலே அப்பா அம்மானுக்குள்ள பாசம். இருக்கிற வரைக்கும் தெரியாது, இல்லாத போதுதான் யோசிச்சு பார்க்குற வழி தெரியும். அது இல்லாதவங்களுக்கு தெரியும் அதில் வழி. உண்மையிலே நாடத்தை முடிச்சுக்கொள்ளும் நாங்களும் ஏன்னா உண்மையிலே இந்த காணொலி ஒரு நல்ல ஒரு காணொலி நிறைய பேர் எமோஷன் ஆகிப்பீங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு தான். மற்றது என்னென்னு சொல்கிறேன், இது நடந்தது ரியல் லைஃப் மாதிரி தான் எடுத்துக்க. நாங்கள் நல்லா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அமையும்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.